ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ஒருத்தர் லவ்ல எவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு இருந்தாலும் இன்னொருத்தர் அதை டெஸ்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாள் சர்வைவ் ஆகும்? எபிசோட் 30 செகண்ட் லவ் பார்த்த உடனே எனக்கு எழும்பின முதல் கொஸ்டினே தான். வெக்கே பிரியங்கா ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சுது. வெக்கேக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல பீஸ் வேணும், ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், ஃபன் மோட் வேணும். இதைதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா பிரியங்கா எதிர்பார்க்கறது என்னன்னா இன்டென்சிட்டி, அட்டென்ஷன், ரீஅஷூரன்ஸ். இந்த ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன் தான் தொடர்ந்து கிளாஷ் ஆகுது. ஸோ எபிசோட் 30ல என்னென்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் வெக்கே ரெண்டு பேரும் உட்காந்து பேசுற மாதிரி தான். இந்த இடத்துல வெக்கே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த பிரியங்கா கிட்ட சொல்றாப்ல. அதாவது ரெக்ஸ் கூட நீ இருக்கும் பொழுது உங்களோட அந்த ஃபன் மோடு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மோடு, ரெக்ஸ் கிட்ட ஜாலியா ஃபன்னா சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா ஒரு ஃபன் ஜோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபன் ஜோன் என்கிட்ட இல்ல. என்கிட்ட எப்படி வந்து ஃபன் இருந்ததுன்னா, மோனிஷாவை பேசும்பொழுது கலாய்க்கிற மாதிரி, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு என்ன புல் பண்ற மாதிரி, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்கிட்ட ஃபன் ஜோன் இருந்ததே தவிர உனக்கு நீயும் ரெக்ஸும் ஷேர் பண்ற மாதிரியான ஒரு ஃபன் ஜோன் வந்து நம்ம ரெண்டு பேர்கிட்டயும் இருந்தது கிடையாது. சோ நம்ம வந்துட்டு இதே சண்டை போட்டுட்டே இருக்க வேணாம், ஒரு ஹாப்பி ஜோனுக்கு போலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வைக்க ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு பிரியங்கா கிட்ட. பட் பிரியங்கா இது அப்படியே டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்துக்கிறாங்க. நீ ரெக்ஸ் பார்த்து ஜெலஸ் ஆகுறியா, நீ செந்தூரி கிட்ட க்ளோஸா பழகும் பொழுதும் அதே மாதிரிதான் எனக்கும் வந்து ஒரு பொசசிவ்னஸ் ஃபீல் ஆச்சு, அதே மாதிரிதான் ஒரு ஜெலசி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வெக்கே சொன்னது பொசசிவ்னஸ் மாதிரி தெரியல. அவர் சொல்ல வருது, நீ வந்து எப்படி உன் ஃப்ரெண்ட்ஸான ரெக்ஸ் கூடலாம் கம்ஃபர்டபுளா இருக்கிறியோ அதே மாதிரி என் கூடயும் கம்ஃபர்டபுளா இரு, ஜாலியா இரு, ஃபன்னா இரு. அதுதான் அவர் கேட்கிறாரு. அதாவது என்னுடைய பார்ட்னர் என் கூட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதனாலதான் அவர் ரெக்ஸோட அந்த பிரியங்கா ரெக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து கம்பேர் பண்றாரு. சோ வெக்கே சொல்ல வர்றது வந்து பொசசிவ்னஸ் பத்தியே இல்ல, எனக்கு வந்து லைஃப்ல ஃபன்னு வேணும், பீஸ் வேணும், ஃப்ரெண்ட்ஷிப் மோட் வேணும், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு. ஆனா பிரியங்கா வந்து அதை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா, இது வந்து பொசசிவ்னஸ், இது வந்து ஜெலசி, அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க. பட் வெக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஆங்கிள் அவர் பேசவே இல்லை. பிரியங்கா வந்து எனக்கு வந்து என்னோட மேன்னா வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லி சில கண்டிஷன் சொல்றாங்கல்ல, அந்த விஷயத்துல எனக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு. அதாவது அவங்க சொல்றாங்க, என்னுடைய பார்ட்னருக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்றது இருக்கவே கூடாது, ஆனா எனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்னாலும் நான் வச்சுப்பேன். ஒருவேளை நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பழகுறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். நான் எத்தனை பாய் ஃப்ரெண்ட்னாலும் வச்சுப்பேன். ஆனா உனக்கு வந்து கேர்ள்னு ஒரு ஃப்ரெண்டே இருக்கக்கூடாது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃப்ரெண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஈக்குவல் ரூலே கிடையாது. நமக்கு ஒரு ரூல், பார்ட்னருக்கு ஒரு ரூலா? இது லவ்ல ஒரு ஹெல்தி டைனமிக்ஸ் கிடையாதுல்ல. அதாவது இதுல அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றது என்னன்னா, நான் இப்படிதான், என்ன நீ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, பட் எனக்காக நீ வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கணும், உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து விட்டு வெளியில வந்து நிக்கணும், எனக்காக நீ எல்லாமே பண்ணணும், அப்படின்னாதான் வந்துட்டு நான் உன்னுடைய பார்ட்னரா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் காய் வேணுமா, அதாவது வந்து தன்னிச்சையா சிந்திக்கிற மாதிரி கிளாரிட்டியோட முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு ஆண்மகன் வேணுமா. சோ இப்படி ஒரு கிளாரிட்டியான முடிவு எடுக்கிற ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பொண்ணை இவ்வளோ தூரம் பேம்பர் பண்ணுவான் அப்படின்னு அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க? அதுவும் எஃபர்ட் வந்து ஒரு சைட்ல இருந்து மட்டுமே இருக்கு. பிரியங்கா சைட்ல இருந்து என்ன எஃபர்ட் இருக்கு? பிரியங்கா சைட்ல இருந்து ஒரு லவபிளான வேர்ட்ஸ் இருக்கா, ஒரு ஆசையா ஒரு பேச்சு இருக்கா, ஏதாவது ஒண்ணு சொல்ல வந்தாலும் அதுல நோண்டி நோண்டி குத்தம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தெரியுதே தவிர அதுல வந்து ஒரு அன்பு பாசமே தெரியலையே. இந்த மாதிரி அன்பு பாசமே வெளிப்படுத்தாத ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீ என்ன பேம்பர் பண்ணா மட்டும்தான் நீ என்ன லவ் பண்ற அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே ரொம்ப டேஞ்சரஸ்ல. ஒரு லவ்ல வந்து ஒரு சைடு மட்டுமே ஒருத்தர் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தா அந்த லவ் வந்து எவ்வளவு நாளைக்கு சர்வைவ் ஆகும்? அந்த கொடுத்துட்டே இருக்க பர்சனுக்கு ஒரு லெவலுக்கு மேல எக்ஸாஸ்ட் ஆகாது? எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு தோணாது? ரெண்டு சைடும் ஈக்குவலா கொடுத்தா தானே அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா போகும். வெக்கே கிட்ட இருந்து அவங்களுக்கு ஸ்வீட்டான வேர்ட்ஸ் வரணும், அவங்கள மயக்கிற மாதிரியான, அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரியான, அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற மாதிரியான வார்த்தைகள் வரணும்னு நினைக்கிறாங்க. அதே பிரியங்கா திரும்பி வெக்கேக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உன்னுடைய அப்பாலஜிஸ் அக்செப்ட் பண்ணணும்னா நீ வந்து ஒரு 4 பனிஷ்மெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட வெக்கே சொல்றாரு, நான் வந்து நீ சொல்றதெல்லாம் செய்யறேன், ஆனா அது பனிஷ்மெண்டா இல்ல, நான் உனக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல அது பனிஷ்மெண்ட் தான், அது பனிஷ்மெண்ட் தான். சரி எனக்காக செய்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நான் ஸ்பெஷலா ஃபீல் பண்றேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கைண்டான வேர்ட்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி கைண்டான வேர்ட்ஸே அந்த சைட்ல இருந்து வரவே மாட்டேங்குது. பிரியங்கா கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். நமக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்மள மாதிரியே பேசுற ஒரு பர்சன் இருந்தா எப்படி இருக்கும், நம்மளுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு பேசணும். இவங்க வெக்கே பிரியங்கா ரிலேஷன்ஷிப்ல எஃபர்ட்ஸ், பேம்பரிங், கேரிங் எல்லாமே ஒரு பக்கம் இருந்து மட்டுமே போற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படி இருந்தா நீ என் கூட இருப்பியா இல்லையா அப்படின்னு அவங்க பாக்குறாங்களா இல்ல டெஸ்ட் பண்றாங்களான்னு தெரியல. பட் இது டெஸ்டிங் அப்படின்னா வந்து அது ரொம்ப டேஞ்சரஸான கேரக்டர். வாழ்க்கை பூரா வந்து ஒருத்தருக்கு ப்ரூவ் பண்ணி வாழ்ந்துட்டே இருக்க முடியாது.
அந்த அப்பாலஜி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்றாங்க. அதுல வந்து 550 தோப்பு காரணம் போடணும்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே வெக்கே ரெடியாகி எந்திரிச்சு அவர் தோப்பு காரணமும் போட போறாரு. அவர் வந்து போடவும் ஆரம்பிச்சிட்டாரு. நான் நினைச்சேன் ஓகே ஒரு 10 கவுண்ட் இல்ல 15 கவுண்ட் போன பிறகாவது வந்து பிரியங்கா கொஞ்சம் பாவம் பார்த்து வேண்டாம் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். மனுஷன் வந்து மூச்சு வாங்க வாங்க அங்க 50 கவுண்ட் தோப்பு காரணம் போடுறாரு. பிரியங்கா இங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணும்ல. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இருக்கட்டும் வா. அவங்க டெஸ்ட் பண்ண தான் பாக்குறாங்கன்னா கொஞ்சம் ஆரம்பிச்ச உடனே அவருக்கு மூச்சு வாங்குது, அவர் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாருன்னு போதும் போதும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அந்த மனசு வரல. அதுக்கு பதிலா அவங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா நம்ம பார்ட்னர் வந்து ஒரு இடத்துல அன்கம்ஃபர்டபுளா ஆக ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஃபன்னாவே இருந்தாலும் வந்து அதை ஸ்டாப் பண்ணணும். அது இல்லாம வந்து அதை இழுத்து போட்டு இல்ல நீ பண்ணு, நீ எனக்காக எவ்வளவு தூரம் போறேன்னு பாக்கலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்றது வந்து எனக்கு என்னவோ சரியா படல. அதே மாதிரிதான் குலாப் ஜாமுன் விஷயமும். அது அவருக்கு பிடிக்காது அப்படின்னு தெரியும். அவ்வளவு பேருக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் போது அந்த குலாப் ஜாமுனும் சாப்பிடணும்னு சொல்றாங்க. சரி ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஹாஃப் ஜாமுன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலுமே நான் நினைச்சேன் வெக்கே வந்து வாய்க்கிட்ட எடுத்துட்டு போகும்பொழுது பிரியங்கா வந்து அது பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்க செய்யாதீங்க, இது இவ்வளவு தூரம் நீங்க பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அது அங்க சொல்லல. அது மட்டும் இல்லாம ஸ்ருதிகா சொல்றாங்க உனக்காக அவன் சாப்பிட்டான், சோ வந்து நீ இன்னொரு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னால கை கால் பிடிக்கணும்னு, அதை வந்து நீ அவனுக்கு மாத்தி செஞ்சிரு அப்படின்னு கேட்கும் பொழுதுமே பிரியங்கா சொல்றாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் என்னால பண்ணவே முடியாது. இது என்னங்க அநியாயம்? அதாவது நீ எனக்கு பண்ணு, நான் உனக்கு பண்ணவே மாட்டேன், நீ கேட்டாலும் நான் பண்ண மாட்டேன், ஆனா நான் வந்து கேட்காமலே நீயா புரிஞ்சு தெரிஞ்சு எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிஜமாவே வல்லவன் படத்துல ரீமாசன் கேரக்டர் தாங்க தோணுச்சு. அதுல வந்து ரீமாசன் வந்து ரொம்ப சீரியஸா டார்ச்சர் பண்ணுவாங்க சிம்புவை. இங்க வந்து இவங்க சிரிச்சுக்கிட்டே டார்ச்சர் பண்றாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. சீரியஸா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த படத்தோட கம்பேரிசன் தான் அப்படி லைட்டா வந்து போச்சு. சோ அதுதான் லவ்ல வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லவ் வந்து டயரிங் ஆயிடும், போர் அடிச்சிடும், எக்ஸாஸ்ட் ஆயிடும். அப்புறம் ஒரு டைம்ல இந்த லவ்வே வந்து பிடிக்காம போயிடும். எவ்வளவு லவ் பண்ற, எனக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ற, என்னை எவ்வளவு பாத்துக்கிற, எனக்காக எவ்வளவு தூரம் நீ சஃபர் பண்ற அப்படின்னு தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஹெல்த்தியான எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இதை வந்து ஒரு பார்ட்னர் கிட்ட வந்து கண்டிப்பா வந்து இன்னொரு பார்ட்னர் எதிர்பார்க்கவே கூடாது. இந்த மாதிரி டெஸ்டிங் மைண்டோட வந்து என்னை பாத்துக்கிறானா, இவன் செய்யறானா அப்படின்னு நினைச்சு ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யறதுன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அப்படி இல்ல டெஸ்ட் பண்றதுக்காக இல்ல நிஜமாவே நான் இப்படிதான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆட்டிடியூடுன்னு தான் நான் சொல்வேன். இந்த எபிசோடு முழுக்க நம்ம பார்த்தோம்னா வெக்கையோட எஃபர்ட் வந்து நிறைய இருந்தது. பிரியங்கா சைட்ல இருந்து எஃபர்ட் வந்து ஜீரோன்னு சொல்லலாம். வீல் டாஸ்க்ல கூட பாத்தீங்கன்னா அந்த குக்கிங் டாஸ்க்கு அவங்க மணி ஏர்ன் பண்றாங்க. அந்த மணி ஏர்ன் பண்ணி அதுல வந்து பைசாலையுமே பாத்தீங்கன்னா பிரியங்காக்கு தான் அவர் எல்லா பொருளுமே வாங்கி தராரு. என்னெல்லாம் பிரியங்கா கேட்கறாங்களோ அந்த பொருள் எல்லாம் வாங்கி தராரு. எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன வந்துச்சுன்னா, பிரியங்கா எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு ஏதாவது வேணுமா, நீ ஏதாவது வாங்கிக்கிறியா வைக்கேன்னு கேட்டிருந்திருக்கலாம். அது எங்கேயுமே கேட்கலான்னு தோணுச்சு. ஏன் எப்பவுமே வந்து ஒருத்தர் மட்டும் ரிசீவ் பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்து கிவராகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன் 2 சைடுமே வந்து கிவ் அண்ட் டேக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. லவ் வந்துட்டு ஒன் வே ரோட் கிடையாது. 2 பேருமே வந்து பேம்பர்டா ஃபீல் பண்ணோம், 2 பேருமே செக்யூர்டா ஃபீல் பண்ணோம், 2 பேருமே லவுடா ஃபீல் பண்ணணும், 2 பேருக்கும் 2 பேர் மேலேயும் அக்கறை இருக்கிறத ஃபீல் பண்ணணும். இந்த பேலன்ஸ் வந்து இந்த கப்பல் கிட்ட கொஞ்சம் மிஸ்ஸிங் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு உங்களுக்கு காரணம் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, பிரியங்கா சைட்ல இருந்து வெக்கைக்காக என்ன எஃபர்ட் போட்டாங்க, வெக்கைக்காக எங்க கேர் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா, சமைச்சிட்டு இருக்கும் பொழுது இருந்து டிஷ்யூ பேப்பரை வெக்கைவையே எடுக்க சொல்லி அதை கையில வாங்கி வெக்கைவை கிட்ட வர சொல்லி தொடச்சு விட்டாங்க. அந்த ஒரு எஃபர்ட் வந்து பார்க்க முடிஞ்சது. அதாவது எங்க நீங்க எபிசோட ஒழுங்கா பாத்தீங்களா, பிரியங்கா எவ்வளவு அழகா வெக்கைவை கேர் பண்றாருன்னு பாத்தீங்களா அப்படின்னு நீங்க கேட்க கூடாதுல்ல. சோ அதுக்காக இந்த பாயிண்ட்டை நான் மறக்காம சொல்லிடுறேன். மத்தபடி குக்கிங் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா மத்த கப்புள்ஸ்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிட்டு ஜாலியா குக் பண்ணாங்க. தினேஷ் அண்ட் வீணா சைட்ல பாத்தீங்கன்னா வீணா வந்து தினேஷ்காக குக் பண்ணிட்டு இருந்ததுலாம் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ல வேர்த்து வலிஞ்சிட்டு குக்கிங்ல நின்றுட்டு அது ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. தன்னோட பார்ட்னருக்காக ஏதோ ஒண்ணு சமைச்சு கொடுக்குறாங்க அவங்க, அது சந்தோஷமா பண்ணாங்க, 2 பேரும் ஜாலியா பண்ணாங்க. அவங்க பண்ணும்பொழுது அவங்க கிராசரிஸ் ஆர்டர் பண்ணதா இருக்கட்டும் இல்ல குக்கிங் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஃபீல் கொடுத்துச்சு. ஆபித் அண்ட் நிவேதிதா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி சொன்னோம்னா, இவங்க பாஸ்தா சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்ருதிகா உள்ள வந்துட்டு நல்லா ஆட்டி வைக்கிற அவனை அப்படின்ற மாதிரி நிவேதிதாவை சொல்றாங்க. ஆபித் கிட்டயும் வந்து ஸ்ருதிகா கேட்கறாங்க என்ன ஒன்னு ஆட்டி வைக்கிறாள் அப்படின்னும் பொழுது ஆபித் வந்து அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஷீ இஸ் அ வெரி கைண்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ருதிகா போன உடனே
இந்த வார்த்தை வந்து நிவேதிதாக்கு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ வந்து ஆபத் கிட்ட கேக்குறாங்க, ஏன் வந்து எல்லாரும் உன்னை பரிதாபமா பாக்குறாங்க, ஏன் வந்துட்டு நீ எப்பவுமே விக்டிம் கார்ட் ப்ளே பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது ஆபத் சொல்றாரு, அப்படிலாம் கிடையாது, நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதுதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது, அது எப்பவுமே அப்படிதான், கேர்ள்ஸ் அப்படிதான் பாப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ஆபத் சொல்றாரு. பட் யூஆர் நைஸ் பர்சன், நீ நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நிவேதிதாக்கு லைட்டா ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் வருதோ அப்படின்னு தோணுது. ஏன் வந்து எல்லாருமே ஆபத் பாவம் அப்படின்ற மாதிரியான கேள்வியே வந்து கேட்கறாங்க, ஏன் அந்த மாதிரியே நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நிவேதிதா ஹிட் ஆகுது. இங்க நான் கொஞ்சம் ஆனஸ்டா சொன்னேன்னா, இந்த ஆபத் அண்ட் நிவேதிதா ரிலேஷன்ஷிப் எனக்கு ஏன்னு தெரியல, அவங்க வந்து நல்லா ஜென்யூனா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, லவ் நல்லா ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் சில இடங்கள்ல நிவேதிதா கேட்கிற கேள்விகள் வந்து என்னை யோசிக்க வைக்குது. இவங்க லவ் வந்து ரியலா, இல்லைன்னா வந்து ஷோக்காக ஃபினாலேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களா, வேஸ் பார்த்துட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. என்னமோ இவங்களை பார்த்தா வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரூ லவ், அந்த என்ன ட்ரூ பாண்டே என்னால ஃபீல் பண்ண முடியல. ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னு தெரியல. உங்களுக்கும் அதே தோணுதான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஆபத் அண்ட் நிவேதிதா ரிலேஷன்ஷிப் பத்தி தோணுது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரியலா தோணுதா, இல்லைன்னா வந்து கேமராக்காக பண்றாங்கன்னு தோணுதா, இல்ல வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப்காக ஒன்னா இருக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நேஹா அண்ட் தேஜஸ் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நேஹா வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க. எவ்வளவு டாஸ்க், எவ்வளவுதான் நாங்க ஒருத்தரை புரிஞ்சுப்போம், போதும் போதும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ தேஜஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வரும்பொழுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்திருப்பாரு. அதாவது இந்த ஹிந்தி இங்கிலீஷ் டேட்டிங் ஷோலாம் பார்த்துட்டு ஸோ இப்படிதான் இருக்க போது, பயங்கரமா ரொமான்டிக் ஆங்கிள் நம்ம பூந்து கலக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்திருக்காரு. அதனாலதான் வந்தோட பிசிக்கல் டச் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் வந்த பிறகுதான் புரிஞ்சிச்சு அவருக்கு இந்த ஷோ வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், நம்ம மற்ற லாங்குவேஜ்ல பார்த்த மாதிரி கிடையாது, இது தமிழ் டேட்டிங் ஷோ. ஸோ நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும், வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் கத்துக்கிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா தேஜஸோட பிஹேவியர்ல வந்து பயங்கர மெச்சூரிட்டி தெரியுது, ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்காரு, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன் மாதிரி பேசுறாரு, ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆயிட்டு வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த கிரெடிட்ஸ்லாம் வந்து நேஹாக்கு கொடுக்கணுமா ஷோக்கு கொடுக்கணுமான்னு தெரியல. பட் எஸ், ஷோட ஸ்டார்டிங்ல இவரை பத்தின ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டு வருது அப்படின்னு வந்து தெளிவா சொல்லலாம். ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா தேஜஸை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஃபேமிலி மேனா மாறிட்டு வர மாதிரி தெரியுது. ஸோ ரியாலிட்டி செக்குக்கு வந்துடலாம். ரெட் ஃபிளாக் அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் பிரியங்கா பண்ற ஒவ்வொரு டெஸ்டிங்கும் வெக்கே கிட்ட ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு எனக்காக இதை பண்ணு, எனக்காக அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது வந்துட்டு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது வந்து எவ்வளோ நாள் வந்து அந்த லவ் சர்வைவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பண்ணக்கூடாத ஒரு விஷயம், இது எனக்காக செய்வானா, நான் சொன்னா இதை கேட்பானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு அழகு கிடையாது. ஸோ அந்த மொமெண்ட் வந்து ரெட் ஃபிளாக் மொமெண்ட். முக்கியமா எனக்கு வந்து அந்த குலாப் ஜாமுன் சாப்பிட வச்சதும் சரி, அந்த தோப்புக்கரணம் போட வச்சதும் சரி, எனக்கு வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒருத்தர் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து நீ பண்ணு எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு அது சரியா படல. ஓகே, தோப்புக்கரணம் ஒரு ஃபிட்னஸ் சைட்ல இருந்து பார்த்தா ஓகே, ஹெல்தியான விஷயம் பா, அவங்க பண்ணட்டும் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். குலாப் ஜாமுன் வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, வாழ்க்கையில நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு பொருளை சாப்பிட வைக்கிறது கரெக்டா? இதுவே பிரியங்காவா இருந்தா அவங்களே சொல்றாங்க நான் செய்யவே மாட்டேன், யாருக்காகவும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இதே வந்து வெக்கே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும், எப்படி வந்து இந்த சிச்சுவேஷன் மாறி இருக்கும்? இதே மாதிரி இப்ப சிரிச்சுட்டு இந்த குக்கிங் ஷோலலாம் ஜாலியா பார்ட்டிசிபேட் பண்ண பிரியங்கா வந்து அதே மாதிரி இருந்திருப்பாங்களா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ வெக்கே சைட்ல இருந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிள் ஆக்குறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அப்படியே கொண்டு போறதுக்கும் ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போடுறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. எபிசோட் போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ கிரீன் ஃபிளாக் அப்படின்னு பார்த்தா வெக்கே தான். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போறதுக்காக அவர் போடுற எஃபர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பொண்ணு கேட்கறதெல்லாம் நான் பண்றேன், அந்த எப்படியோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்றாரு தெரியுமா, நான் எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு போகணும், எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, ஸோ அதுக்காக நான் என்னமோ செஞ்சு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாருல, வந்து ஒரு பெரிய கிரீன் ஃபிளாக் தான். பட் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே வந்து எவ்வளவு நாள் வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். வாழ்க்கை பூரா வந்து இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே வாழ முடியாது, எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து வாழ முடியாது. ஸோ நம்மள புரிஞ்சுக்கிற ஒரு பார்ட்னர் வேணும். சர்ப்ரைசிங் மொமெண்ட்னா பிரியங்கா வந்து இந்த தோப்புக்கரணம் போடும் போதும் சரி, இல்லை குலாப் ஜாமுன் சாப்பிடும் போதும் சரி, ஏதோ ஒரு இடத்துல வந்து போதும் ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பட் அது நடக்கவே இல்லை. அதை அவர் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆஹா, நம்மளுக்காக ஒருத்தன் இது செய்யறானே, ரொம்ப ஹாப்பியா இருக்கே அப்படின்னு உள்ள வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த பார்ட்னருக்கு ஒரு சஃபரிங் இல்லையா, அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு, அதை நம்ம சந்தோஷமா ரசிச்சு பாக்குறோம். நம்ம பார்ட்னர் வந்து கஷ்டப்படுறத பார்த்து நம்ம எப்படி சந்தோஷப்பட முடியும்?
தட் இஸ் நாட் ரைட் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த எபிசோட் சொல்லி தர ஒரு பிக்கெஸ்ட் திங் வந்து லவ் வந்து கிவ் அண்ட் டேக். ஒருத்தர் மட்டும் ஒரு பக்கம் வந்து கொடுத்துட்டே இந்த இன்னொருத்தர் வந்து ரிசீவரா மட்டும் இருந்துட்டு இருந்தா அந்த கொடுத்துக்கிட்டே இருக்க ஒருத்தருக்கு வந்து சலிப்பு தட்டிடும். ஒரு காலத்துல வந்துட்டு இது எதுக்குடா அப்படின்னு ஆயிடும். ஒரு டைமுக்கு மேல நான் மட்டும் ஏன் இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரைஸ் ஆயிடும். அப்படி ரைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிடும். வெக்கே அண்ட் பிரியங்கா இவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா எஸ், அங்க வந்து ஜென்யூனா லவ் இருக்கு. 2 பேரும் ரொம்ப லவ் பண்றாங்க தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஸோ அவங்களோட அந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் உண்மைதான். உங்க 2 பேருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு ஈக்குவலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. முக்கியமா பிரியங்கா சைட்ல இருந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் எபிசோட் பார்த்தபோது எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, படிக்க ஆர்வமா இருக்கேன். அடுத்த எபிசோட்ல உங்களை திரும்ப மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.